ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரியலம் கிராஃப்டில் வந்துட்டு பார்ட் 3 தான் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறப்போ நிறையாது கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் டியூரேஷன் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாதுன்றனால இப்போ பிரிக்ஸ் வச்சு புதுசாக இன்னொரு லார்ஜ் பெட்ரூம் கட்ட போகிறோம். வாங்க பிரிக்ஸ் பிரிக்ஸ் எடுத்துக்கலாம். பிரிக்ஸ் எடுத்து இந்த கிச்சனுக்கு பார்த்து போகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு கேப் போட்டுட்டு 2 டைல்ஸ் மட்டும் கேப் போட்டுட்டு அடுத்து இந்த பெட்ரூம் கட்ட ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த கிச்சனுக்கு கொஞ்சம் முன்னாடி லென்த்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பெட்ரூமோட சேர்த்து அட்டாச்சு பாத்ரூமாக தான் கட்ட போகிறோம். வாங்க, நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கலான்னு நீங்கள் பட் நான் வந்துட்டு இதை கொஞ்சம் மெதுவாக முடிக்கணுன்றதால தான் அப்படி செய்கிறேன். ரூம் அழகாக தான் இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு சின்ன மேலே இதோடு நீட்டாக முடிச்சுக்கலாமா, இல்லாட்டி கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுவோமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இந்த ரூம் ஃபுல்லாகவே இப்படி பிரிக்ஸ் வச்சு கவர் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பிரிக்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். ஓகே, பிரிக்ஸ் வச்சு கட்டுவோம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணணும். கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ கவர் பண்ணிடலாம். வாங்க, கவர் வேறு பண்ணணும். சீக்கிரம் கவர் பண்ணு. இந்த சைடு வந்துட்டு எனக்கு கடுப்பாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஆடியோ நல்லா ஹியரபுளாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் இப்போ தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறப்பே சேர்த்து வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருவேன். இப்போ தான் புதுசாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வாங்க, இந்த டோர் என்ன ஒழுங்காகவே ஃபிட் ஆக மாட்டேங்குது. இந்த டைல்ஸ் வேறு இதை அடித்து ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தெரியலை. இப்போ கரெக்டாக விழுந்துருச்சு. இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பாத்ரூம் தான் கட்ட போகிறோம். கொஞ்சம் லென்த்தியான பாத்ரூம் கட்டணும். அதுக்காக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க. ஓகே, டோர் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேப் விட்டுட்டு அப்புறம் கட்டலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் கண்டினியூ பண்ணலாம். நான் இதை முடிச்சுட்டு நிச்சயமாக ஐஸ்கிரீம் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, இப்போ இந்த பிரிக்ஸ் வச்சு செப்பரேட் பண்ணிடலாம். நம்ம வந்து கிரியேட்டிவ் மோட் கொடுத்தா இன்ஃபினிட்டி ஆஃப் பிளாக்ஸ் கொடுத்துருவாங்க. எதுனாலும் வச்சுக்கலாம். பட் அதுவே அது சர்வைவல் மோட்னா நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். அதில் ஏதாவது 1-2 தான் இருக்கும். இங்கே தேவையில்லாமல் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் 2-in-1 பாத்ரூம்னு சொல்லிட்டு உருவாக்கினேன். ஃபஸ்ட்டு பாத் டாப் உருவாக்கேன். ஆட் வேறு வந்துச்சு. இருங்க, இதுலேயும் ஆட் பார்த்துட்டு அதுலேயும் ஆட் பார்க்கணும். நான் அதனால கட் பண்ணியிருக்கேன். எல்லா பாத்ரூம் வாட்டையும் நானும் பண்ணி வச்சு இப்படி தான் சொன்னேன், இல்லை கட் பண்ணி வரும்னு.
இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சு என்னாச்சு வெற்றிகரமாக. இப்போ வந்துட்டு வாஷ் பேசன் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க முடியுதா என்னன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நான் இவ்வளோ கட்டிட்டேன். நான் இதுக்கு சம்மந்தமே நான் வந்து ரூமோட அட்டாச்சான பாத்ரூம் ட்ரிக்ஸ் வச்சு அடிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி டோர் இருந்தால் தான் நீட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இங்கே ப்ரிக்ஸ் வச்சு காட்டிடுறாங்க. காட்டியாச்சு. லூஸ் மாதிரி திருப்பியும் டோர் வைக்க போகிறேன். வச்சுட்டேன். ஓகே, இந்த பாத்ரூம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பெட்ரூமை மேக் ஓவர் பண்ண வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஜன்னல் போட்டுக்கலாம். மழை பெஞ்சிட்ருக்கு. டெக்கரேட்டிவ் பிளாக் எடுத்து அப்படி ஜன்னல் மாதிரி வச்சுக்கலாம். டெக்கரேட்டிவ் பிளாக் வச்சு இப்போ வந்துட்டு விண்டோ மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்து பிசி டேபிளில் போயிட்டு பிசி டேபிளே எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்படி ஹாட் எஸ் தான் கொடுக்கணும், இல்லாட்டி அந்த செட் நம்மளை விட்டு போயிடும். இப்போ வந்துட்டு இதை கீழே போய் புதைச்சி வச்சிடலாம். இல்லாட்டி நம்ம அதை இப்போ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு பெட்டு வைக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே ஃப்ளவர் பாட் வச்சுக்கிட்டு இங்கே என்ன ஃப்ளவர் வைக்கலாம்னா ஒரு சைடு மட்டும் லேண்டன் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இல்லை, எடுத்துருவோம். இங்கே ஃப்ளவர் பாட்டே வச்சுக்கலாம். ஃப்ளவர் பாட்டே வச்சுக்கிட்டு அடிவம் ஃப்ளவர் வைக்கலாம். நல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் பாட்டிருக்கு. அதை தெரியாமல் ஃப்ளவர் வச்சு அழைச்சிட்டேன். இப்போ போயிட்டு பெட்ஸில் போயிட்டு பர்பிள் கலர் பெட்டு தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் ஃப்ளோரிங்க்கு வந்துட்டு மெஜன் பர்பிள் பெட் தான் எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும் மீன். இந்த பாட்டில் நிறையா கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு கோச்சுக்க வேணாம் யாரும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பிசி டேபிள் இந்த ரூமுக்கு செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 2 மணி பிளாக்ஸ்ன்னு வந்துச்சு. ஸோ இந்த சைடு வச்சு பார்ப்போம். இங்கே 2 மணி பிளாக்ஸ். அதனால் இந்த சைடு வச்சு பார்ப்போம். இந்த சைடு வருது. ஓகே, இந்த 2 மட்டும் போதும். ஒரு ட்ரார் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு பீஸா டேபிள் மாதிரி இருக்குது. ஒரு சேர் வச்சுக்கணும். ஒரே ஒரு சேர் மட்டும் வச்சுக்கணும். ஓகே, பிசி மானிட்டர் தான் வைக்க போகிறோம். ஓகேன்னு எஸ்ன்னு கொடுப்போம். எதுவும் கீழே வச்சுருந்துறேன். கீழே வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ரூம் முடிஞ்சிருச்சப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இந்த ரூமில் செஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ அங்கேயும் செஸ்ட்டு வைக்கணும். இது என்னன்னு தெரியல, கழிவு மாதிரி இருக்குள்ள போட்டு புதைச்சிருவோம். ஓகே, இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்போ சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. இப்போ பெயிண்டிங்ஸ் தான் செட் பண்ண போகிறோம். ஓல்ட் பெயிண்டிங் நல்லா இல்லை. நான் எதிர்பார்த்த பெயிண்டிங்கே வேறு. இது நல்லா இல்லை. இங்கே வச்சு செட் பண்ணுவோம்.
வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதுவே அழகாக தான் இருக்குது. இந்த ரூமுக்கு வந்து இப்போ ரொம்ப அழகாக ஆகிடுச்சு. ஆடு வேறு வந்துடுச்சு. இருங்க நான் இப்போ கட் பண்ணிட்டு காட்டுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போது நான் 3 செஸ்ட்டு வச்சாச்சு. ஒரே ஒரு செஸ்ட் மட்டும் போதும். 2 மில்லியன் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு செஸ்ட் மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, கிச்சன் டேபிள் நம்ம பெயிண்டிங் மாற்றிருக்கோம். பெயிண்டிங் கட்டலுக்கு மேலே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் எதிர்பார்த்தது வர மாட்டேங்குதே. ஓகே, 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 ஓகே. இல்லை அதான் வராதா? ஓகே, இந்த கிளிக் ஓகே, இதுவே 4 இருக்கு. அழகாக இருக்கு. இதுவும் அழகாக தான் இருக்குது. இந்த சைடு ஓகே, இனிமேல் அழகாக தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிக்கிற லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் இந்த மீட்டிங் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. இப்போ வந்துடுச்சு. என்னால் ஓகே, இப்போ போயிட்டு மற்ற ரூம்ஸ்க்கான வேலையெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த தான் ஒரு சின்ன பெட்ரூமாக மாற்றுவோம். என்னென்ன கேம்ஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஐஸ்கிரீம் 3 வச்சுருக்கேன். சாப்டர் 3 வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்துட்டு பிரிக்ஸ் வச்சு கட்டிடலாம். இப்போ தான் பிளான் வந்துச்சு பாருங்க. அப்பப்பா அப்பப்பா என்னம்மா மூளை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னே தெரிய மாட்டேங்குது. இதை தான் கண்டினியூ பண்ணணும். அந்த பாத்ரூம் போய் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால் பண்ண லேட் ஆகிடுச்சு. நான் எதுக்கு இந்த பாத்ரூம் அப்படியே ஒன் சைட் பாத்ரூமாக மாற்றி விட்ருவேன். எதுக்கு டபுள் சைட் பாத்ரூமு அப்படின்னு.
ஓகே, இதை வந்துட்டு இப்போ இது ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன்லி ஒன் பெட்ரூமாக மாற்றிடலாம். ஓகே, இந்த சைடில் போட்டதே அழிச்சிருவோம். அடுத்து வந்துட்டு இப்போது ஓகே, இதை இப்படி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ டோர் செட் பண்ணிடலாம். வாங்க, அதான் நாங்கள் ஒரு பிளாக் இருக்குது. நான் அந்த டோரை தெரியாமல் மாற்றிட்டேன். அடுத்தது பிளாக்ஸ்லாம் எடுக்கிறப்ப ஸ்பீக்கர் டோர் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஆட் வந்துருச்சு. இவ்வளோ கட் பண்ணிவிட்டேன். அந்த ரூம் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ ஹாலில் டூ மணி ஆப்ஜெக்ட்ஸ்ன்றனால ஸ்லோப்ஸ் தான் இப்போ சோஃபா மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு வாங்க, ஓகே, இந்த சோஃபா மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இது வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தான் அழகாக இருக்குது. நான் இங்கே ஸ்லோப்ஸ் வச்சுருந்தேன். இப்போ தான் ஸ்டேர்ஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ பிரிக் ஸ்டேர்ஸ் எடுத்து இப்படி ஸ்லோப்ஸ் அதில் வச்சிடலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கேன். சாரி கைஸ், ரொம்ப கட் ஆகிடுச்சு. ரொம்ப கட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். அதுதான் பிரச்சனையே இங்கே. இன்னும் இதுவே அடிபட்டுருக்கு. ஓகே, இங்கே மேலே வந்து இதை செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த மாடியில் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா ரூம் எடுத்து கண்டினியூ பண்ணுமா, இல்லாட்டி இந்த 3 ரூமோடு முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க, இப்போ போயிட்டு நமக்கு இன்னும் எதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். டெக்கரேட்டிவ் பிளாக்ஸ் வந்து இங்கே போட முடியல. ஸோ நான் கிளாஸ் எடுத்து ஓகே, இங்கே வந்துட்டு 2 தான் டிவைட் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு ஸ்ட்ராங் லைட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா இல்லை கொஞ்சம். ஸோ வந்துட்டு இது இப்படி செட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஒரு வேலை பார்த்து விடுவேன் பாருங்கள். அப்பப்பா ஓகே, இப்போ வந்துட்டு இங்கேயும் பெயிண்டிங்ஸ் செட் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் நல்ல பெரிய பெயிண்டிங்ஸாக செட் பண்ணுவோம். ஓகே, இதுவே அழகாக தான் இருக்குது. ஓகே, கேப் விட்டு பிக்சர் செட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒன்றுனா செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ முடியக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. ரோப்ளாக்ஸ்
கேம் வேணும்னா ரோப்ளாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது சீக்கிரம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் 3 போஸ்ட் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங் வேறு ஒழுங்காகவே நமக்கு பிடிச்ச பெயிண்டிங்காக வர மாட்டேங்குது. இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இல்லை வேணாம், இது அழகாக இருக்குது. இல்லை வேணாம், என்ன இதே வருதுச்சு, வேணாம். இதை அடிச்சுட்டு ஓகே ஓகே இதுக்கு நடுவில் ஒன்று போட்டு அழகாக இருக்கு. ஓகே எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஹால். இதுதான் ஸ்டைல்ஸ். கிளாஸ் வச்சு கார் பண்ணுறேன்னு பண்ணி இப்போ தண்ணி வேறு ரொம்ப இறங்கிடுச்சு. ஏற்றணும் இப்போ. ஓகே, பறக்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு உள்ளே போவோம். வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். வாங்க, உள்ளே போய்க்கலாம். இப்போ வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். இந்த மண் மட்டும் தெரியாமல் அதுக்காக. ஓகே, மண் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. ஓகே, உள்ளே போயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். கிளாஸ் வச்சாச்சு. நம்ம எதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி வச்சுருவோம். மீன்ஸ் சர்க்கிள் மாதிரி வச்சுக்கிட்டுருக்கேன். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேம் ப்ளஸ் சேனல் இருக்குன்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் டபுள் பண்ணுறதுக்குள்ளே நான் கட் பண்ணிட்டேன் வீடியோ தெரியாமல். அதனால் திருப்பி ரீரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் பிகாஸ் ஆஃப் டியூரேஷன். வாங்க போகலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். கிராணியில் கூட புதுசாக மாட்ஸ் இருக்குது. கிராணி 4 and 5 கூட இருக்குது. விளையாடலாம்னு சொல்லுங்கள். ஓகே, இது வந்து கொஞ்சம் பெருசாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 blocks வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே மேலே வந்தாச்சு. இது எவ்வளோ பெரிய மாடியாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாடியோட மேக் ஓவர் பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட பிக்சர் கேலரி. இது ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்துட்டு இந்த இதில் இருக்க எல்லா பிக்சரையும் வச்சு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இது வந்து கீழே சும்மா வந்து ஒரு ஹால் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இந்த கேமில் டூ many ஆப்ஜெக்ட்ஸ்னு வந்து அதை நான் ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். அது என்னென்னா வந்துட்டு ஒரு இது ஹையர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரோம் லைட் ஃப்ளோரிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ளோரிங் போட்டுக்கோங்க. இதுவே நான் வந்துட்டு
வீடியோவை எடுத்து முடித்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது. அதனால நான் இந்த வீடியோவில் செஞ்சுருக்க மாட்டேன். வந்துட்டு இப்போது நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் அதே தான் பண்ணினேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.